அடிக்கிற வெயில்ல நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ற மேஜர் ப்ராப்ளம்ல ஒன்று சூட்டு கொப்பளம் வரும், இல்லை அப்படின்னா வேர்க்குரு வரும். இந்த காலத்துல வேர்க்குருவோ சூட்டு கொப்பளமோ வராமல் இருக்கிறதுக்கு சில சிம்பிள் டிப்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. அப்படியே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டெய்லி 2 to 3 லிட்டர் தண்ணி குடிங்க. பாகற்காய், சுண்டைக்காய், கோவக்காய், முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை இந்த 5ல் ஏதாவது ஒன்றை டெய்லி உணவில் சேர்த்து சாப்பிடுங்க. வெயில் காலத்தில் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய வெள்ளரிக்காய், தர்பூசணி, சப்போட்டா, இளநீர், நுங்கு, பப்பாளி பழம் இது எல்லாமே கட்டாயம் வாங்கி சாப்பிடுங்க. வாரம் 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. வெயில் காலத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம போடுற ட்ரெஸ்ஸு. ரொம்ப டைட் ஃபிட்டிங்காவோ இல்லை சிந்தட்டிக் மெட்டீரியல் இருக்கிற மாதிரி போடாதீங்க. பருத்தி துணியாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். குளிக்கிற தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டு குளிங்க. இல்லை அப்படின்னா வேப்பிலையோ மருதாணியோ காய்ச்சின தண்ணியை குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு ஜூஸ் சொல்கிறேன். கற்றாழையே உள்ளே இருக்கிற ஜெல்லை எடுத்து 7 தடவை கழுவிடுங்க. அதை மிக்சி ஜாரில் போட்டு அடித்து ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டு கொஞ்சமாக பாதாம் பிசுனை நைட்டே ஊற வச்சிங்கன்னா காலைல ஜெல்லு மாதிரி ஆயிரும். அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி டெய்லி காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகும். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தை வேர்க்குருவோ சூட்டு கொப்பளமோ இல்லாமல் ஈஸியாக கடந்து போயிடலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேவ் பண்ணிட்டு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.